ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். அதில் 1 தான் போடுறேன், 2 போடலை. அந்த மேலே உள்ள தோலையெல்லாம் உரிச்சிட்டு தான் நான் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுக்கிறேன். வேக வச்சு அந்த பருப்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கொஞ்சம் அடிக்கனமான கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்ரு, சீஸ் வந்து சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி விற்கும். அதில் பாதி போட்டிருக்கேன். ஏற்கனவே ஒரு நாள் பாதி யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சேன். அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குன்றதுக்காக நான் இப்போ இந்த சூடுக்காக கடாயில் போட்டிருக்கேன். அந்த சீஸ் பட்டர் வந்து உருகின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு அரை பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ஒரு கேரட் சின்னதாக இருந்தால் போடுங்க, பெரிய கேரட்டாக இருந்தால் அரை போட்டுக்கலாங்க. அது வெங்காயம் எல்லாம் ரொம்பலாம் நல்லா வதங்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஆஃப் குக்கிங் இருந்தால் போதும். எல்லாமே 1 நிமிஷம் அந்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அது இன்னமும் ரஃப்பாக தான் இருக்குது அந்த சீஸு. இந்த வெங்காயம் வதங்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைசியாக செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம் ஸ்வீட் கார்னு. இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கின உடனே தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை ரொம்ப நேரம் வதங்க விடாதீங்க. எல்லாமே அந்த பச்சை ஸ்மெல்லோட அந்த வெங்காயம் எல்லாம் நமக்கு கடித்து சாப்பிடும்போது நறுக்குன்னு இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளியும் போட்டு ஒரு அரை செகண்ட் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். சும்மா அந்த சூடுக்காக தான் போடுறோம். எல்லாமே அந்த சூட்டில் வதங்கினா போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க கேரட்டை போட்டுக்கலாம். கேரட் வந்து நல்லா துருவின கேரட்டு தான், அதனால் வதக்கலாம் வேண்டாம் ரொம்ப நேரம். கொஞ்ச நேரம் ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு லேசாக சூடில் கிளறி விட்டால் போதும். நம்ம ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு அந்த பருப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சீஸு, பட்டரு இதெல்லாம் போட்டு செய்யும்போது ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியாக இருக்கும். நல்லா பருப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் சர்க்கரை ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். நீங்கள் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா அந்த பச்சை மிளகாய் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரியவங்கன்னும் போது கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்குன்றதுக்காக போட்டிருக்கோம். சில்லி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன், சாட் மசாலா இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் வந்து அந்த சூட்லேயே போட்டு ஒரு கிளறி ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் மிக்சிங்காக தான். நறுக்கி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையும் கூட போட்டுக்கலாங்க. அந்த சீஸ் வந்து நான் எடுக்கும்போது கரெக்டாக கட் ஆகிடுச்சு எனக்கு வீடியோ. அந்த சீஸை எடுத்துட்டேன். அதில் இருந்து சூடில் லேசாக வந்தோடனே தக்காளி எல்லாம் போட்ட உடனே நான் எடுத்தாச்சு. அந்த சீஸ் வந்து நல்லா பீலரில் வந்து நல்லா லேசாக துருவி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. போட்டுட்டு ஒரு கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஸ்பைசி மசாலா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.